இல்லத்த, இப்போ வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். மாப்பிள்ள நானு ரோகி, மாப்பிள்ளை குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஆது போட்டு கொடு. எனக்கும். போ. கதிர், எங்கடா போயிருந்த? ஒன்னும் இல்லம்மா, இங்க தான் பக்கத்துல போயிட்டு வரேன். என்னம்மா, என்ன விஷயம்? தாத்தா காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல, யார்கிட்டயும் பேசவும் இல்ல, ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ரூமை விட்டே வராம இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு கதிர். என்னம்மா சொல்றீங்க? தாத்தா காலையில இருந்து சாப்பிடலையா? பச்சை தண்ணி கூட பல்லுல படலப்பா. ஏன் நீங்களாவது போய் எது வேணும் என்ன வேணும்னு கேட்டு கொடுக்க வேண்டியதானே? அவர் கேட்டாதான் கொடுப்பீங்களா என்ன? அவர் கோவமா இருக்கும்போது நாங்க எப்ப போய் பேசியிருக்கோம்? அவர் இப்படி இருக்கிறப்ப போய் தைரியமா பேசுற ஒரே ஆள் நீதானப்பா. அதாண்டா, நீ வர வரைக்கும் நாங்க காத்திருந்தோம். நீ போய் தாத்தா கிட்ட பேசு. கதிர் தாத்தா, 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 ஆளை காணோம். எங்க போயிருப்பாரு? மா, அவர் உள்ள இல்லையா? என்னது? என்னடா சொல்ற? நமக்கு தெரியாம அவர் எங்க போயிட்டாரு? அத வெளியில இருந்து வந்தா நான் கேட்கணுமா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரேப்பா. அதான் இன்னைக்கு போயிட்டாரே. ஐயோ கடவுளே, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என் கண்ணெல்லாம் இருட்டுது. ஐயோ, என் நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்குடா. ஐயோ. பாட்டி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? சித்து எங்க போயிட்டு போறாரு? அப்ப எங்க இருக்காருன்னு சொல்லு. எங்கதான் பாட்டி எங்கேயாவது போயிருப்பாரு. நீ ஏன் பதற? தெரிஞ்சா அவ சொல்ல மாட்டாளா? எங்க இருக்காருன்னு தேடி சொல்லுங்க.